roasting. Another one method பார்த்தீங்கன்னா roasting term ore into metal oxide. The presence of air ore வந்து பார்த்தீங்கன்னா presence of air கொடுத்து ஹீட் பண்ண முடியும். ஹீட் பண்ணும்போது அது சல்ஃபைடா இருந்ததுன்னா ஆக்சைடா மாறக்கூடியதா இருக்கும். அதாவது ore into oxides. ore வந்து ஆக்சைட்ஸை கன்வெர்ட் பண்றோம். அதான் வந்து roasting சொல்லக்கூடியது. roasting அப்படிங்கிறது ஹீட் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. ஜிங்க் சல்ஃபைட், அதாவது ஜிங்க் பிளான்ட்டை ஆக்சிஜன் கொடுத்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன்ல ஹீட் பண்றோம். ஜிங்க் பிளான்ட் ஓர ஹீட் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடா சேஞ்சஸ் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட்ல இருந்து ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. இப்போ சல்ஃபைட்ல இருந்து ஆக்சைடா மாறக்கூடிய அதாவது ஓர் converted into metal oxide changes ஆகுதுனா roasting the presence of air. இதே நெக்ஸ்ட் ஒண்ணா பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா calcination. calcination அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ore convert into oxide. ore வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ற ஆக்சைடு in the absence of air. என்ன கண்டிஷன் அப்படி பாத்தீங்கன்னா absence of air கண்டிஷன். இதுல குறிப்பிட்ட ஓர்ஸ் மட்டும் தான் இதுல நம்ம ஆக்சைட்ஸ் ஓரா கன்வெர்ட் பண்ண முடியும். டைரக்டா ஹீட் பண்ணாலே ஆக்சைடா மாறக்கூடிய அந்த ஓர் வந்து பாத்தீங்கன்னா கார்பனேட் ஓரா இருக்கலாம், ஹைட்ராக்சைடு ஓரா இருக்கலாம். மேக்ஸிமம் அந்த கார்பனேட் ஓரா இருக்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளா கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் இல்லாம கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு and then CO2. calcium oxide solid, CO2 gas. calcium carbonate இந்த ஓர் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு டைமா. நெக்ஸ்ட் ஒன்னா ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெட்டலை ஓர்ல இருந்து மோல்டன் கண்டிஷன் அதாவது ஃபியூஷன் கண்டிஷன்ல பெறக்கூடியது தான் ஸ்மெல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் metal in molten state. metal oxide இது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரோஸ்டிங் பண்ணிருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஆக்சைட எக்ஸாம்பிளா கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைட இந்த கால்சினேஷன்ல ரோஸ்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ஸ் ஆஃப் அதுல ஜிங்க் சல்ஃபைடு and ஜிங்க் ஆக்சைடு. இந்த ஜிங்க் ஆக்சைடை எடுத்துப்போம். ஜிங்க் ஆக்சைடை ரெடியூஸ் பண்றதுக்கு கார்பனை ஆட் பண்ணா ஜிங்கை ரெடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு. இந்த ஸ்மெல்டிங் அத நல்லா நம்ம மெல்ட் பண்ணனும், அதாவது ஃபியூஸ் பண்ணனும் அப்படினா ஸ்மெல்டிங் மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் மெட்டல் இன்டு மோல்டன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியது, அதை ஃபியூஸ் பண்ணக்கூடியது ஸ்மெல்டிங் சொல்றோம். ஹையர் டெம்பரேச்சர்ல அந்த டீப் டார்க் எலிமெண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அயான், காப்பர், சில்வர், கோல்டு எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர், ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல் அதிகமான டெம்பரேச்சர்ல அந்த மெட்டலை நம்ம ஃபியூஸ் பண்ண முடியும். அதை வெல்ட் பண்ணி மோல்டன் கண்டிஷன்ல தனியா எடுக்க முடியும். சரி, இந்த மாதிரிலாம் பிரிச்சு எடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ஸ்மெல்டிங் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்னா டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் அன் ஓர். ஓரை செப்பரேட் பண்ணக்கூடிய மெத்தட்ல என்னென்ன இருக்கு, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் கான்சன்ட்ரேஷன் சொல்றோம். ஓர் இம்பியூரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஓரை பியூர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன்னா கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இது சைஸ் ஓர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து பிக்கர் சைஸா இருக்குதுன்னா இம்பியூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக்கிங் மெத்தட், கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த ஓர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை தனியாக எடுத்துக்க முடியும். இதே கிராவிட்டி செப்பரேஷன் இப்போ கல் மண் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இருக்கக்கூடிய கல்லாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்னா கையாலேயே நம்ம எடுத்துக்க முடியும். அது ஒன்று சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் என்ன பண்ணுவோம், செகண்ட் ஒன்று கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங், வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடியது. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்யக்கூடிய அரிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா தூசி ஏதாவது மண் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணுறோம், நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பாடு செய்யக்கூடியது. இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ஓரில் பெரிய அளவு இருக்கக்கூடிய சைஸ் வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்குதுன்னா ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்லேயே தனியாக பிரிச்சிடலாம். இல்லை இன்னும் அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூசி மாதிரி இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் மண் கலந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு கிராவிட்டி செப்பரேஷன் அது ஹைட்ராலிக் வாஷிங் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடியது தான்.
அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த கப் மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வாட்டர் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இது மேலே இந்த ஓரை வந்து கொட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், அதாவது லைட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். மெட்டலை வந்து கொஞ்சம் அதோட அந்த இம்ப்யூரிட்டிஸோட வெயிட்டாக இருக்கக்கூடியது இந்த கேப்பில் வந்து செட்டில் ஆகிடும். இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ராசஸ்ங்கிறது அந்த மெத்தடில் பிரித்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்னா ஃப்ளோட்டேஷன் மெத்தட். சல்ஃபைடு ஓர் ஃப்ளோட்டேஷன் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓரை வந்து எடுத்துக்கிறாங்க. சல்ஃபைடு ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை கொடுத்துருக்க பாருங்க. இதில் என்ன ஓரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்த ஒரு ஜிங்க் சல்ஃபைடு அல்லது கலினா வந்து எடுத்துக்கலாம். ஜிங்க் சல்ஃபைடு இதில் ஓரை எடுத்துக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பவுடராக இருக்கக்கூடிய அந்த ஓரை இதில் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து கொடுக்கக்கூடியது, ப்ளஸ் இந்த இதில் ஓரோட வந்து பார்த்தீங்கன்னா பைன் ஆயில் இது எல்லாம் வாட்டர் ப்ளஸ் ஓர், அதாவது ஜிங்க் சல்ஃபைட் ப்ளஸ் பைன் ஆயில் கொடுத்து கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிரர் நல்லா ரொட்டேட் பண்ணுறப்ப கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஓர் பார்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைன் ஆயிலோட மாய்ஸ்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நனைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பார்ட்டிகளோட ஓர் வந்து ஒட்டிக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்ளோட்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ஓரை வந்து தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்துடலாம். ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய மட்டு சாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேங்கார் மேட்ரிக்ஸ் எல்லாமே கீழே செட்டில் டவுன், கீழே வந்து செட்டில் ஆகும். இந்த மெத்தட் பிரிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அனதர் இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல் ஆக்சைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் செப்பரேஷன்ல டின் ஸ்டோன் ஆர் ஹேமடைட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குரூப் மட்டும் கொடுத்துருக்கோம். டின் ஆக்சைடு Fe2O3 ஹேமடைட். இதில் அந்த பிக்சர் பாருங்க, ரெண்டு வீல் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு வீல்ல ஒன்று மேக்னெட்டிக் வீல், இது மேக்னெட்டிக் வீல், இது வந்து நான் மேக்னெட்டிக் வீல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக ஆட் பண்ணக்கூடியது ஓர். இது ரொட்டேட்டிங் பெல்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீலும் வந்து ஃபிக்ஸ் பண்ண இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இதுலேருந்து ஆட் ஆகக்கூடிய இந்த ஓர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஓர் மேக்னெட்டிக் கேரக்டர் இருந்ததுன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இந்த வீல் நியரஸ்டா இது பக்கம் வந்து பார்த்தா அட்ராக்டிவ் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இதில் ஸ்டோர் ஆயிடும். இந்த பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஓர் இதில் செட்டில் ஆயிடும். அது தனியாக பிரிச்சு எடுத்துரும். இதே நான் மேக்னெட்டிக் ஓராக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட்டிக் கேரக்டர் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இந்த பெல்ட் ரொட்டேட் ஆகும்போது வரக்கூடிய ஓர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கூடியதாக இருக்கும். இதை தனியாக மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் ஓரை செப்பரேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சைனைட் லீச்சிங் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு. ஆசிட் லீச்சிங் ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓரோட சூட்டபிள் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓர் எந்த ஓரை பற்றி இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாத இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓரை பிரித்து எடுக்கிறதுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஓரோட சூட்டபிள் சால்வெண்ட்டை ஆட் பண்ணும்போது சாலிபிள் சால்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேங்கு ரிமைன் இன்சாலிபிள். அதில் இருக்கக்கூடிய கேங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலிபிள் தான் இருக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஆசிட் லீச்சிங். இப்போ ஜிங்க் பிளான்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஓரோட ஒரு ஆசிட்டை ஆட் பண்ணுறோம், சல்ஃபூரிக் ஆசிட்டை ஆட் பண்ணுறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர், ஜிங்க் சல்ஃபைட் treated with sulfuric acid the presence of air to form zinc sulfate. அதாவது soluble salt ஆ மாறின zinc sulfate soluble salt plus metal plus water ஆ மாறக்கூடியது. இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா ஓர suitable solvent ஆட் பண்ணும்போது soluble salt or insoluble gago செப்பரேட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த லீச்சிங் சொல்லக்கூடியது. இதுல அதாவது கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன் மெத்தட், மேக்னெட்டிக்லாம் முடியாமல் இதில் ரிமூவ் பண்ண முடியாத ஓரை வந்து கெமிக்கல் மெத்தடுக்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒன்னா
இது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது. இன்னொரு மெத்தட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரோலைசிஸ். மெட்டலர்ஜில முக்கியமா இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா ஒரு மெட்டலை பியூர் ஃபார்மா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓரில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் இந்த கான்சன்ட்ரேஷன். இந்த 4 மெத்தட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரை வந்து இந்த 4 மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட்ல ஓரில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அதை பியூர் ஃபார்மாக கொண்டு வந்துக்கிறோம். அது வந்து 100% பியூரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிடையாது. அதை நெக்ஸ்ட் பண்ணோம் அந்த ஓரில் இன்னமும் இம்பியூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் இந்த மாதிரி நிறைய இம்பியூரிட்டிஸ் ஆக்சைடோ சல்ஃபைடோ எது வேணாலும் இருக்கலாம், சாண்டு. இப்போ அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரோஸ்ட் அதாவது ஹீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தவனா பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங், நல்லா அதை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த ஒன்றா பார்க்கக்கூடியது அந்த எலக்ட்ரோலைசிஸ் ஃபைனலாக. இப்போ எக்ஸாம்பிளாக காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா 98% பியூர் காப்பரை வந்து கிடைக்கும். அதில் 2% இம்பியூரிட்டிஸ் கிடைக்கும், இம்பியூரிட்டிஸாக இருக்கும் இந்த ஸ்மெல்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம். அதாவது ஸ்மெல்டிங் ஃபெசிமரைசேஷன் மெத்தடுக்கு அடுத்து 98% தான் இருக்கும். அதில் இம்பியூரிட்டிஸ் வந்து அதில் நிறைய கலந்துருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் எலக்ட்ரோலைசிஸ் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட். அதில் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா கேத்தோடிக் பிளேட், ஆனோடிக் பிளேட் அண்ட் எலக்ட்ரோலைட் வந்து லிங்க் பண்ணக்கூடிய சொல்யூஷன் மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காப்பரை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணக்கூடிய மெத்தட் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இதில் கேத்தோடிக் பிளேட் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடிக் பிளேட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். கேத்தோடிக் பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் மெட்டல் பிளேட்டும், ஆனோடில் இம்பியூர் காப்பர் மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறோம். இதை லிங்க் பண்ணக்கூடிய பைண்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறோம். இந்த பிக்சர் பாருங்க. இதில் இந்த ஒரு ட்ரேல 2 மெட்டல் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மெட்டல் பிளேட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடிக் பிளேட், இது பியூர் காப்பர் பிளேட். இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது இம்பியூர் காப்பர் பிளேட்டு, இது ஆனோட் பாசிட்டிவ் சார்ஜ். இது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். எலக்ட்ரோலைட் சொல்யூஷனா ஜிங்க் சல்ஃபேட் சால்ட்டை சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதோட சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ காப்பரில் 98% வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குது, அதில் இம்பியூரிட்டிஸ் 2% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மோல்டன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த காப்பரை இதில் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த காப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் காப்பரை இதில் எடுக்கும் போது நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய இந்த 2 பிளேட்டில் இருக்கக்கூடிய பிளேட் வழியாக எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹையர் டெம்பரேச்சர்னால வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காப்பரை தனியாக பியூர் காப்பரா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கேத்தோடிக் பிளேட்டில் டெபாசிட் ஆகிடும், அந்த ஹையர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் இதில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து ஆனோடிக் பிளேட்டில் மட்டு, அதாவது ஆனோடு மட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனோடிக்கில் அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே செட்டில் ஆகிடும். இப்போ அயான் ஆகட்டும், இதில் வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கலந்துருக்கலாம். அயான், சில்வர், அதர் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இருக்கலாம். அது எல்லாமே ஆனோடு மட்டும் கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி பியூர் ஃபார்மாக கிடைக்கக்கூடிய இந்த கேத்தோடிக் பிளேட்டில் டெபாசிட் ஆகக்கூடிய காப்பரை அக்செப்ட் பண்ணக்கூடியது. இதே மாதிரி தான் அயான் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே தனித்தனி மெத்தடாக இருக்குது. அயான் எடுத்துக்கிட்டாக்கா எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய ஓர்லேருந்து டைரெக்டாக அயானை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதை இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணோம், அதை ரோஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணோம், அதில் ஸ்மெல்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ப்ராசஸ், அதுக்கு அடுத்தது ஃபைனலைஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரோலைசிஸ். இதுக்கு அடுத்தது தான் பியூர் ஃபார்மாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஓர். இது வரைக்கும் நம்ம மெட்டலர்ஜியில் எப்படி ஒரு மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதுக்கான பேசிக் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இன்னும் ஹையர் ஃபார்மாக வந்து நம்ம 11th 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க போகிறோம்.